ஹாய் டீம் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெனோம் டெஸ்ட்நெட் NFT இருக்குது இல்லையா, அதை வந்து செல் பண்ணலாமா செல் பண்ண வேணாமா, அதை எப்படி செல் பண்ணுறது அப்படின்றது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து சொல்ல போகிறோம். வெனோம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே நம்ம அட்டன் பண்ணிக்கிட்டு வந்த ஏர்ட்ராப்பு. இப்போது அதில் வந்து மெயின் நெட் இயர்லி அக்சஸ் அப்படின்ற ஒரு NFT வந்து எல்லாருக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க. இதை எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு டெலிகிராம் சேனலில் கொடுத்துருந்தேன். அதை நீங்கள் பார்த்து கண்டிப்பாக அதை கிளைம் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு கிளைம் ஆகியிருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸில் நான் சொல்கிற இடத்துல உங்களுக்கு அந்த NFT உங்களுடைய வேலெட்டில் வந்து ஷோ ஆகும். இதிலேயே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்கள்கிட்ட வந்து உங்களுடைய இயர்லி ஆக்சஸ் NFT இருக்குது அப்படின்ட்டு. சரி, ஓகே. இதை வந்து செல் பண்ணலாமா பை பண்ணலாமான்றதை இப்போ வந்து பார்ப்போம். நார்மலாக இந்த மாதிரி NFT வந்து எதுக்காக கொடுப்பாங்கன்னா, ஃப்யூச்சரில் இந்த NFT வச்சுருக்கவங்களுக்கு மட்டும் இந்த டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும், இல்லைனா இந்த ஆஃபர் கிடைக்கும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ஆஃபரோ டோக்கனோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு விஷயத்தை வந்து ரிவார்டாக வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இவங்க எதுவுமே அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணலை இது வரைக்கும். இந்த டோக்கன் வச்சுருக்கவங்களுக்கு இந்த சலுகை இருக்குது, அப்படி இல்லைனா இந்த டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லலை. பட் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. இன்னமும் ஒரு சில பேர் ஈஸியாக இருக்கிறக்காண்டி 10-15 அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த 10-15 அக்கௌண்ட்டில் இப்போவே வந்து கிட்டத்தட்ட ஒரு $500 $600 ப்ராஃபிட் வந்து பார்த்துட்டாங்க. நானுமே வந்து சொல்லியிருந்தேன், நிறைய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு எத்தனை ஃபேக் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ண முடியுமோ அத்தனை ஃபேக் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தேன். நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு 16 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுலேயும் வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்தாரு. சரி, ஓகே. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, இந்த NFTயை நீங்கள் வச்சுருக்கிறது செல் பண்ணுறது இது ரெண்டுமே உங்களோட விருப்பம் தான். ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்துட்டாங்கன்னா அப்பையில் நான் செல் பண்ண சொல்லி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிடக்கூடாது. இப்போ எப்படி செல் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். செல் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களுடைய விருப்பம், சரிங்களா? இந்த NFTயை கிட்டத்தட்ட நம்ம $20 $30 எவ்வளோ அமௌண்ட்டில் வேணாலும் வந்து செல் பண்ண முடியும். 2 விதமாக செல் பண்ணலாம். ஒன்று ஆக்ஷனில் வருது, ஆக்ஷன்னா நம்ம ஏலம் விடுவாங்கள்ல, அது மாதிரி விட்டு நம்ம செல் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃபிக்ஸ்டு ரேட்டு, உங்களுக்கு இந்த ரேட்டில் தான் இந்த டோக்கனை நான் செல் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் உங்களால் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். நான் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற டோக்கன்ஸ் வந்து நான் செல் பண்ணிட்டேன். எப்படி வந்து செல் பண்ணுறதுன்றதை மறுபடியும் உங்களுக்காண்டி வந்து சொல்கிறேன். உங்களுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் நான் வந்து ஒரு லிங்க் டெலிகிராம் சேனலில் கொடுப்பேன். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே ஏர்ட்ராப் லிங்க்னு சொல்லி கொடுத்துப்பேன். அப்படி இல்லைனா வந்து மார்க்கெட் லிங்க்னு சொல்லி வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்ம டெலிகிராம் சேனல் வந்துடும். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அப்டேட் ஆனாலும் இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். கூடவே நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கிரிப்டோ ஏர்ட்ராப்பாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால தான் வந்து சொல்கிறது. சரி, ஓகே. அந்த மார்க்கெட் லிங்க்கை வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுங்கள். அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிட்டு வந்துடுங்க. காப்பி பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் மிஸ்ஸஸ் ப்ரௌசர் இல்லைனா கிவி ப்ரௌசர் ரெண்டில் நீங்கள் எதில் அட்டன் பண்ணிங்களோ அதில் மேலே வந்து டாப்பில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த சைட்டோட பேர் வந்து ஓவர்சீஸ் கேலரி. நார்மலி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு NFT செல்லிங் பிளாட்ஃபார்ம் அண்ட் வந்து NFT ஆல்சோ நீங்கள் பையும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். இதை நம்ம ஆல்ரெடி வெனோம் டெஸ்ட்நெட்லேயே வந்து அட்டன் பண்ணியிருப்போம், ஓவர்சீஸ் கேலரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து நல்லா ஜூம் பண்ணி டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கனெக்ட் வேலெட்ன்ற ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வெனோம் வேலெட்டில் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணீங்களோ அதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணினதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த இடத்துல வந்து மை NFTs அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த இடத்த கிளிக் பண்ணி பாருங்கள். மை NFT அப்படின்னு சொல்லியிருக்கா, இதை வந்து தொட்டுக்கலாம். இதை தொட்டுக்கிட்டதுக்கப்புறம் என்கிட்ட வந்து இப்போ NFT வந்து ஷோ ஆகலை. காரணம், என்கிட்ட இருக்கிற NFTயை நான் வந்து செல் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இந்த இடத்துல ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆக்டிவிட்டியில் நான் ஆல்ரெடி ஒரு NFT வந்து ஆக்ஷனில் வந்து விட்டுருந்தேன். ஆக்ஷன் கம்ப்ளீட்டட். சேம் அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்கு. இந்த ஆக்ஷனில் எனக்கு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 45 வெனோமுக்கு வந்து செல் ஆகிருக்கு. அதோட ஒர்த்து வந்து $24.54 வந்து வருது. அது போக என்கிட்ட வந்து ஒரு 25 வெனோம் தான் இப்போ வேலெட்டில் பேலன்ஸ் இருக்குது. காரணம், என்னுடைய வெனோமை நான் வந்து OKXக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து நான் செல்லும் பண்ணிட்டேன். அப்படி பண்ணையில் எனக்கு ஃபீஸும் நிறையா வந்து போணுச்சு. உங்கள்கிட்ட இருக்கிற வெனோம் டோக்கனை ஈஸியாக ஃபீஸ் அதிகமாக இல்லாமல் செல் பண்ணுறதுக்கும் நான் வழி வந்து எப்படின்றத நான் சொல்லிடுவேன். ஓகே. இப்போ வந்து இது இருக்கட்டும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல கலெக்டட் அப்படின்ட்டு இந்த இடத்துல இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். இந்த இடத்துக்கே வந்துருங்க. இந்த இடத்துல உங்களோட NFT வந்து ஷோ ஆகும். ஷோ ஆனோன்னே இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு பட்டன் வந்து கிளிக் ஆகும். அந்த ஸ்டார்ட் ஆக்ஷனை ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மினிமம் உங்களுடைய இதை வந்து எவ்வளோ ஸ்டார்டிங் ரேட்டு, இப்போ என்ன ஆரம்ப விலை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்கள்ல, அது மாதிரி உங்களுக்கு ஆரம்ப விலையாக ஒரு 25 வேணும் மினிமம் வந்து போடலாம். 25 இல்லைனா 30 வேணும் வந்து போட்டுக்குங்க. அதுலேருந்து பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெட்டு வந்து யார் வந்து கேட்குறாங்களோ அவங்களாம் கேட்டுக்கிட்டே வருவாங்க. கரெக்டாக 24 மணி நேரம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாக NFT செல் ஆகி இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுடைய வெனோம் வந்து உங்களுடைய வேலெட்லேயே வந்து ஆட் ஆகிரும். எங்கே உங்களுடைய வேலெட்னா இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வெனோம் வேலெட் இருக்கா, இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் மெயின் நெட்டில் வச்சு பார்க்கையில் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து 26 ஷோ ஆகும். மேலே வந்து டெஸ்ட் நெட்டில் இருக்கக்கூடாது. இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மெயின் நெட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும், சரிங்களா? மெயின் நெட்டில் தான் வந்து இருக்கணும்.
சரி, ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், இது செல் பண்ணையில் உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் உங்களுடைய வெனோம் வேலெட்டில் வெனோம் டோக்கன் வேணும். என்எஃப்டியை நீங்கள் ஆக்ஷன் விடுறதுக்கு முன்னாடியே வெனோம் டோக்கன் கண்டிப்பாக வேணும். அது இருந்தால் தான் உங்களால் வந்து செல் பண்ண முடியும். அது வெனோம் டோக்கனை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போ நார்மலாக நீங்கள் வந்து வித்ரா பண்ணையில் மினிமம் வித்ரா ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வித்ராவல் ஃபீஸ் ஒன்று இருக்குது, அப்புறம் நீங்கள் இந்தியன் ருபீஸை இங்கே கிரிப்டோக்குள்ளே கொண்டு வரது, இந்த மாதிரி நிறையா ப்ரொசீஜர் வந்து இருக்குது. அது எல்லாத்தையும் உங்களால் வந்து பண்ண முடியாது. அதுக்காண்டி ஒரு சிம்பிளஸ்ட் மெத்தட், ஈஸியஸ்ட் மெத்தட் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா, உங்களுடைய அக்கௌண்ட் அட்ரஸ், இந்த அட்ரஸை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து குரோமோ கூட நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நியூ டேப்பில் மேலே வந்து சர்ச்சில் Kovaca.xyz அப்படின்ட்டு வந்து போடுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்குங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நிறைய காயின்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். எந்த காயின் வேணுமோ உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். பட் நெட்வொர்க் வந்து போட்டுருக்காங்க பாருங்களேன். இப்போ பிஎன்பினா பிஎன்பி வந்து வெப்20 நெட்வொர்க்லாம் வரும். அதே மாதிரி மெட்டிக்னா மெட்டிக் வந்து பாலிகான் நெட்வொர்க்கில் தான் வரும். இந்த மாதிரி வந்து சொலானா நெட்வொர்க்கில் வரும். இந்த மாதிரி வந்து இதை வந்து பார்த்துக்குங்க. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பை வெனோம் அப்படின்ட்டு ஒரு பட்டன் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். இந்த வந்து பை வெனோம் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபஸ்ட் இடத்துல சூஸ் பேக் அப்படின்னு இருக்குது. சூஸ் பேக்கில் வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பேக் தான் சூஸ் இருக்கும். இது வந்து நார்மலாகவே இது கிரியேட் பண்ணினது யாருக்காவது ஃபீஸ் வந்து தேவைப்படும், அந்த ஃபீஸுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் கிரியேட் பண்ணுது. ஸோ நீங்கள் பெரிய அமௌண்ட்லாம் வாங்க முடியாது, சின்ன அமௌண்ட் தான் வாங்க முடியும். இப்போ வந்து இந்த 19 ரூபா அந்த ஒரு பேக் தான் இருக்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நேமு, இமெயில் ஐடி, அப்புறம் வெனோம் வேலட் அட்ரஸ் அப்படின்னு ஷோ ஆகிற இடத்துல நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்தீங்க இல்லையா ஒரு அட்ரஸ், அந்த அட்ரஸை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டு பேமெண்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கியூஆர் கோடு வந்து ஜெனரேட் ஆகிருக்கும். இந்த கியூஆர் கோடு அப்படி இல்லைனா இந்த யூபிஐ ஐடி ரெண்டில் எதையாவது ஒன்று காப்பி பண்ணிக்கோங்க. இந்த கியூஆர் கோடுக்கு வந்து நீங்கள் மணியை சென்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெஃபரன்ஸ் ஐடின்னு சொல்லிட்டு வந்திருக்கும், யூடிஆர்னு இருக்கும். அப்படி இல்லைனா யூடிஆர், அப்படி இல்லைனா ரெஃபரன்ஸ் ஐடி, அப்படியும் இல்லைனா டிரான்சாக்ஷன் ஐடின்னு இருக்கும். அது மூணில் ஏதாவது ஒன்று காப்பி பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா வித்தின் 2 ஹவர்ஸில் உங்களுக்கு வெனோம் டோக்கன் வெனோம் வேலெட்டில் வந்து ஆட் ஆகிருக்கும். எங்கே இப்போ வந்து நான் மிஸ்ஸஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். எகைன் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து குட்டி பேலன்ஸ், ஸ்மால் பேலன்ஸ் இருந்தாலே போதும், அந்த அளவுக்கு வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் ஓசிஸ் கேலரியில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய வெனோம், அதாவது வெனோம் என்எஃப்டியை நீங்கள் லிஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து வெனோம் டோக்கன் ரிசீவ் ஆனதுக்கப்புறம், அதாவது என்எஃப்டி செல் ஆகி வெனோம் டோக்கன் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அந்த வெனோம் டோக்கனை எப்படி இந்தியன் ருபீஸாக செல் பண்ணுறதுன்ட்டு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். அது செல் பண்ணுறது பெரிய ப்ராசஸ்ஸு. அதை நீங்கள் அங்கன அவ்வளோ ஃபீஸ் வந்து போகும். அதுக்கு ஈஸியஸ்ட் மெத்தடாக என்ன சொல்கிறேன்னா P2P நம்ம வந்து பண்ணிக்கலாம். என்னை வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இல்லைன்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கிடைக்கும். அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் கூட நான் போடுறேன். 6382333204 இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பரு. வாட்ஸ்அப்பில் என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெனோம் டோக்கன் என்கிட்ட இவ்வளோ இருக்குது, இதுக்கு நீங்கள் எவ்வளோ தரீங்கன்ட்டு என்கிட்ட கேளுங்க. நான் அதை கால்குலேட் பண்ணி ஒரு அமௌண்ட் சொல்லுவேன். அந்த அமௌண்ட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் எனக்கு அந்த வெனோம் டோக்கனை என்னுடைய வேலட் அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜிபே, ஃபோன்பே இல்லைனா வந்து பேடிஎம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்ளிகேஷனில் உள்ள யூபிஐ ஐடியை கொடுத்து நீங்கள் இந்தியன் ருபீஸாகவே பணமாகவே வாங்கிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஓகே, இதை சொல்லணும்னு நினச்சேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட் இல்லைனா நெக்ஸ்ட் ஏர் ட்ராப்பில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.